ஏ குணா, இதுல கையெழுத்து போடியா. ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு பாத்துக்கா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் குணா தான் கார் சீசிங்கில் கிங்கு. சிட்டியில் எந்த ஏரியாவில் கார் சீசிங்னாலும் அது குணா கிட்ட தான் வரும். ஏன்னா சீசிங்னா குணா, குணான்னா சீசிங். இப்படி டாப் கியரில் போயிட்டு இருந்த குணாவோட வாழ்க்கையில் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்தான் பர்மா. பர்மா வந்துக்கிறானே. என்னடா பர்மா, வேலையெல்லாம் ஷார்ப்பா முடிக்கிறியாம? இவனை பார்த்தா என்னைய சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்கியா? கலக்குறாங்களா? டே மாருதி, போ வெயிட்ட கவனி. பெல்ட்ஸ் நீயும் போட. என்னப்போ அண்ணா நம்ம ஏமாத்துறான்றியா? பின்ன என்ன அள்ளி கொடுக்கறதுக்கு அவர்னா வாத்தியாரா? ஏ பூமரு, தேவையில்லாம அண்ணனை பற்றி தப்பா பேசாத. உனக்கு என்னப்போ 1000 ரூபா தானே வேணும்? வா அண்ணன் வாங்கி தரேன். டேய், பர்மாக்கு பூமருக்கு எவ்வளோ கொடுத்த? 500 ரூபா. 500? 500 ரூபா கொடுக்கலாம் தான் பார்த்தேன். அப்புறம் நீ சொன்ன ஞாபகம் வந்துச்சு. அதான் 500 ரூபா கொடுத்து அமிச்சிட்டேன். அதான் பார்த்தேன். மருதி, காசு கொடுத்து பழகக்கூடாதுரா. நாய்க்கு புற போட்டா சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். போடுற மாதிரி பாவலை காட்டினா தான் ஆட்டிக்கிட்டு இருக்கும். எதை? அதை தூ பால. புரியுதா? புரியுதுண்ணே. என்னது? இந்த லூசு டாகா தோண்டி தூக்கிடு. என்ன ஏய், எவ்வளோ நேரம்டா? 5 நிமிஷம்ண்ணா. வணக்கண்ணா, எங்கண்ணா நிற்கிற? வண்டி மக்கார் பண்ணிச்சுடா, அதான். சார் நான் இதெல்லாம் வண்டி தான், இதை எடுத்துன்னு போ. இதுவா? யார் வண்டி? இது நம்ம விஜயகுமார் வண்டிண்ணே. அவரோட தான் நான் ஆக்டிங் ஓட்டுக்கிறேன். சரி, வண்டியை ரிஃபேர் பண்ணி சார் நான் எடுத்துன்னு போனேன், நானும் பூமரை எடுத்து வந்துடுறோம். லெஃப்ட்லேயே போகிற? ஆமாம். அங்கே சாமி ரோடு வருது, நீ ரைட்டில் நம்ம போஸ் ரோட்டில் போய்டு. சரி. ஓகே. ஹலோ நேயர்களே, இப்போது நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அட்டேங்கப்பா யாரோங்கப்பா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசுறேன்னா என்ன பேசுறேங்கிறது யாருக்குமே புரியல. எனக்கு கூட தான் புரியல. சரி, ஓகே, அடுத்த மேட்டுக்கு வருவோம். பர்மாங்கிற நபர் அவருடைய நண்பர் குணாவிற்காக அரங்கேற்ற வேலை திரைப்படத்திலிருந்து இந்த பாட்டு டெடிகேட் பண்ணியிருக்காரு. குட்டு ஒன்று வச்சிருக்க கீப்பிங் த பாம். இது நம்ம விஜயகுமார் வண்டிண்ணே. அவரோட தான் நான் ஆக்டிங் ஓட்டுக்கிறேன். சார் வணக்கம் சார். இறங்கடா கீழே. என்ன தைரியம் இருந்தா கமிஷனர் வண்டி வச்சு ஸ்கெட்ச் போடுவேன். இல்லை சார். லெஃப்ட்லேயே போகிற? ஆமாம். அங்கே சாமி ரோடு வருது, நீ ரைட்டில் நம்ம போஸ் ரோட்டில் போய்டு. பர்மா எங்கடா இருப்பான்?
குணா ஒரு வருஷம் உள்ள இருந்ததுனால இப்போ சீசிங்கன்னா பர்மா, பர்மான்னா சீசிங். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆயா பர்மா, என்ன செழிப்பா இருக்க போல? எல்லாம் உங்கள் தயவு தான் வேலு சார். இந்தாங்க. இந்தா பிடி. குடுறா. இந்தா தீபாவளி போனஸ். லிஸ்ட்டில் 28 காரோட டீட்டெயில்ஸ் இருக்கு. அந்த 28 ஜப்ப காக்கங்க இல்லையா, 1-2 முதலையிலும் இருக்கு. அசால்ட்டாக நினைக்காத பர்மா, ஏமாந்தா ஆளே முழுங்கிரும். ஒவ்வொரு ஒண்டியாக குடவுனில் கொண்டாந்து விட்டுட்டு காசை வாங்கிக்க என்ன? சரி சார். சேட் இல்லையா? ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவரை வந்து டியூ கட்டுவாரு. ஐஜியே என்னோட கஸ்டமர் தான்டா. சார் யார் சார் மாட்டினா? சரி ஏமாத்தினா சும்மா விட்டுருவாரா? தம்பி சௌக்கியமா? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். பட்டா என்னண்ணா பர்மா வச்சு வாயெல்லாம் குழப்பிடும் பார்த்தா சும்மா வந்துட்டேன். ஏய், 2 விசில் தானே வந்திருக்கு, இன்னொன்று வரட்டும். குணா உன் மேலே செம்ம காண்டாக்குறான் போல. என்ன அப்போ? யோ ஆங்கிரி பேர்டியா? டே பூமரு, என்னைக்கும் ஃபாஸ்ட்டாக போகிற காரியம் ஹைட்டாக போகிற ஃப்ளைட்டை பார்த்தா நாய் கொலைக்கு தான்டா செய்யும். அதால என்னைக்கும் பிடிக்க முடியாது. ஃபோன் எடு. நடிக்கிறதா உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா. ஹலோ. என்ன வலிக்குதா? என் அப்பா அடிக்கும் போது எனக்கும் இப்படி தானே வலிச்சிருக்கோம். நூடுல்ஸ் நிஜமா விட்டு விட்டுட்டியா? நான் வரல, என் அப்பா தான் வீட்டிலேருந்து துரத்திட்டார். என்னது, வீட்டை விட்டு துரத்திட்டாரா? சரி, பேக்கில் எத்துன்னு வரலையா? ஆமாண்டா, வீட்டை விட்டு துரத்தும் போது ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி பேக்ல வச்சு அனுப்புவாங்க. இப்போ எங்க தங்க போற? இங்கதான். ஐயோ மச்சி, காதல்ன்றது கரண்ட் போன பிறகு ஒரு கொசு மாதிரி, தூங்கவும் முடியாது துரத்தவும் முடியாது. யோசி. ஏய் என்ன யோசிக்காத மச்சி, கல்பனா ஒரு ஏஞ்சலு, காடு குத்த கிஃப்ட். ஓகே சொல்லு. யோசிக்கிறப்பல. ஆமா, பர்த்டே அன்னைக்கு லவ் வீட்ல சொன்ன ஒத்துப்பாங்கன்னு எந்த லூசு சொல்லுச்சு? உனக்கு அவன் தான் வேணும்னா நீ வீட்டை விட்டு வெளியில் போயிடு.
அதானே, யார் சொன்னது? ஆ இவ்வளோ செலவு பண்ண? என் பர்த்டே ரொம்ப முக்கியமா? சும்மா இருண்ணா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? கேக்கில் என் பேரை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. அவன் கரெக்டாக தானே வரைஞ்சிருந்தான். ஒன் நிமிட், இப்போ பாரு. கனல் செஞ்சது நைஸாக இருக்கு. எனிவே தேங்க்ஸ் பரமானந்தம். பர்மா பரமானந்தம். என் பேரு பர்மா, நீ பர்மான்னு தான் கூப்பிடணும். ஓ ஓகே ஓகே, தேங்க்ஸ் பரமானந்தம். பொடி நூடுல்ஸ். போடா பரமானந்தம். நூடுல்ஸ். பரமானந்தம். பொடி நூடுல்ஸ். எப்படி போடா. ஓகே ஓகே மிஸ்டர் பரமானந்தம், ஐ லவ் யூ. என்னயா அடுத்தது கல்யாணம் தானா? கல்யாணம் பண்ணிட்டு தான் குடும்பம் நடத்தணுமா என்ன? யோ என்னயா சொல்ற? டேய் டவுசரு, பயந்துட்டியா? சும்மா சொன்னடா. போயா. எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல. 28 காரையும் தூக்கணும். 28 வண்டியும் தூக்கிட்டானா மாஸ் சைடும் பர்மா. தூக்குனா தானே. நம்ம முதல்ல தூக்க போகிறது கருப்போட ஸ்கார்பியோவை. கருப்போட கார் அவன் பொண்டாட்டி மாதிரி எப்பவும் 2 பேர் கூடவே இருப்பாங்க. என்னது, அவன் பொண்டாட்டி கூட 2 பேர் இருப்பாங்களா? டேய் ட்ரௌசரு, கார் கூடன்னு சொன்னேன். ஓகே. அந்த 2 பேர்கிட்ட தான் சாவி இருக்குது. ஒருத்தன் பேர் ப்ரூஸ்லி, இன்னொருத்தன் பேர் ஜெட்லி. அந்த 2 பேரை தான் சமாளிக்க போகிறோம். டேய் இது கருப்போட வண்டி இல்லையடா? சரிண்டா டவுசரு, மூடின்னு வா. டேய் வண்டியை பாத்துடா. சன்னா சன்னா. ப்ரூஸ்லி வண்டியை பாத்துக்கோ, நான் போய் தம் போட்டு வரேன். ஏய் ஜெட்லி, நீ பாத்துக்க, நான் போய் ஒரு டீ போட்டு வரேன். அண்ணா மணியை நம்பலாமாண்ணா? பொருள் கூட இல்லாமல் வந்திருக்கோம். அவனே வேற வர சொல்லிட்டு லூசு மாதிரி எதுவும் பண்ண மாட்டானே. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. அட நீ என்னடா சொல்றது? நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஏ மாருதி, பர்மா இந்த வழியாக தானே வரணும்? ஆமாண்ணே, கூகுள் மேப் எப்படி பர்மா இந்த ரூட்டில் தான் வரணும். கூகுள் மேப். வரோண்ணா பாரு. யோ மீனாகுமாரியா? யோ ரீட்டாயா, தொடைய பார்த்தா தெரியல? 10 வருஷமா மீனாகுமாரியோட படத்தை பாக்குறேன், எனக்கே வா. இங்க பார், 10 வருஷமா ரீட்டாவோட ஒரே படத்தை பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்டே வா. எவ்வளவு பெட்டு? 1000 ரூபாய்.
ஹலோ என்ன டவுசரு வேலை செட் ஆயிடுச்சு போல. யோ ஒட்டினுக்குறாங்கய்யா. அது சரி டவுசரு, இன்னைக்கு கடை லீவு, குவார்டர் 300 ரூபான்றானுங்க. யோ அவள் தான் ஆகும். யோ தலையை விட்டு பேசியா. பேஸ்ட் ஒட்டுவாங்க இரு. வை நான் கூப்பிட்றேன். ரீட்டாயா நிழல பார்த்தே சொல்லுவோம் ரீட்டான்னு. எடு 1000 ரூபாய் எடு. யோ கார் எப்படியா நகர்ந்துச்சு? ஏய் பேச்ச மாத்தாத 1000 ரூபாய் எடு. ஏய் யாரா இங்க சாவி வச்சது? நத்த சாவி. நான் பண்ணிடுறேன். சரி சரி. ஏய் சீக்கிரம் ஏறா. ஹலோ வேலு சார், வண்டி தூக்கியாச்சு. நீங்கள் டேஷன் ஃபேக்ஸ் முடிச்சுருங்க. வண்டி ஒன்றாந்து ஆஃபீஸில் விட்டு பணம் தான் வாங்கிட்டு போகிறோமா? ஓகே சார். ஏய் பூமரு, கருப்பூர் அட்ரஸை இந்த ஸ்கார்பியோ ஓனருக்கு போட்டு விட்ரு. சரிடா. மணி அவன் புஜ்ஜை காட்டானா. ஏய் யார் வண்டிடா இது? ஐயோ அண்ணா, நம்ம வண்டி அப்படியே ஜெராக்ஸ் அடிச்சுக்கிறானுங்கண்ணா. புஜ்ஜை காட்டிட்டானா. டேய் அந்த வண்டியில் செட் ஆளுங்க தானே? ஆமாண்ணே. ஆமாண்ணா. அண்ணா கருப்பொண்டிண்ணே. என்னடா பர்மா இந்த வண்டி தூக்கல போல இருக்கு. ஆமாண்ணே. ஏறா. இன்னும் தனவட்டம் தான் அந்த வண்டியை தூக்கிட்டு இந்த வண்டியை தூக்கிட்டு வந்திருப்போம். செத்தடாம. அண்ணா பர்மா வண்டி தூக்குறதுக்கு முன்னாடி நம்ம தூக்கிட்டா, நீங்க தூக்கிட்டா. அவனுக்கு பின்னால வராங்களா பாரு. ஆமாண்ணா வரானுங்கண்ணா. வட்டம்டா. வண்டி என்ன லெஃப்ட்ல போகுது? ஆடே தலை காட்டுது. பிரியாணி சாப்பிட்டு பீடா போடுவியா? தூக்குறோண்டா. என்னண்ணா டெட்டண்டு எங்கண்ணா போனானுங்க? ஏய் என்ன பண்ற? நான் தானே இப்படிதான் போட்டு வச்சானுங்க.
நல்லா கேட்டுக்கோ, நான் உன்னை தூக்கி விடுறேன். நீ உள்ள குதிச்சு கதவை திறக்கிற. சரி, புரியுதா? ஏறி குதிச்சு கதவு வேற திறக்கணும். யாரது? ஏன்டா எப்படி சமாளிக்கிறேன் பாரு. எவன்டா அது போன மாதிரி கத்துறது? குமார், எப்ப மீட் பண்ணலாம்? See this. லண்டன் மியூசியம்ல இருந்து காணாம போன ஈஸ்டர் எக் இதுதான். ஜெசிகா, கிளாராட்ட கேட்டு சொல்கிறேன். புரியுது சார் உன் கோவம். எல்லாருக்கும் தான் பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஏன் நாளைக்கு எனக்கே ஒரு பொண்ணு பிறந்தா நானும் அதே தான் ஆசைப்படுவேன். கலெக்டருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா என்ன மாதிரி ஆள்லாம் சும்மா தான் சார் இருக்கணும். பாரு சார், செங்கல்பட்டாண்ட 4 கிரவுண்ட் இடம் வாங்கி போட்டிருக்கேன். இது ஒன்றும் பொண்ணுக்காலாம் கிடையாது. நாளைக்கு என் குழந்தைக்காக உன் பொண்ணை நான் நல்லா வச்சு காப்பாற்றுவேன் சார். என்ன, நாளைக்கு என் புள்ள என் சொக்காயை பிடிச்சி இன்னாயா சம்பாரிச்ச அப்படின்னா எடுத்து காட்டுவேன் சார். எப்பாலாம் நல்லா சம்பாரிச்சிருந்தானா நான் ஏன் சார் இப்படி இருக்க போகிறேன்? ஒரு சான்ஸ் கொடுத்துப்பார் சார். இல்லையா இப்போ கூட்டின்னு போங்க. அவள் அம்மாவுக்கு அவள் தம்பிக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஆசை. ஆனால் நான் ஒரு புறம்போக்கை நம்புறதை விட ஒரு பொறுக்கியை நான் நம்புகிறேன். நல்லா பார்த்துக்கோ, சரியா? கண்டிப்பாக சார். தேங்க்ஸ்ப்பா. அப்பா ஒரு நிமிஷம். டே வா வா. சார், கோலா சாப்பிடுங்க சார். வேண்டாம். உன் பேர் தான் பூமரா? ஆமாம் சார். ஏய், என் பாட்ட எப்படிடா இவ்வளோ தைரியமாக பேசினேன்? தெரியல, உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார்ன்ற பயத்திலேயே தைரியமாக பேசிட்டேன்.